Hi friends, welcome to Creative Designers. இன்னைக்கு நாம ரொம்பவே அழகான ஒரு neck design பார்க்கலாம். First அதுக்கு silver zari threadல double layer chain stitch பண்ணிருக்கேன். Next chain stitch பக்கத்துலயே silver color sugar beads 3 beads stitch பண்றேன். என்னோட வீடியோஸ் maximum short videos தான் இருக்கும். So videos skip பண்ணாம பாருங்க. Next ஒரு அட்டையில இந்த மாதிரி curve shapeல வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அத நெக்ல இந்த மாதிரி கேப் விட்டுட்டு வச்சிட்டு நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். சாரில ஃபுல்லா லீவ்ஸ் டிசைன் இருக்குதுனால லீவ் ஷேப்ல இந்த அட்டையில கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ரெண்டு கர்வ் மீட் பண்ற இடத்துல இந்த மாதிரி நம்ம அத ப்ளேஸ் பண்ணிட்டு அவுட்டர்ல வரைஞ்சிக்கலாம். நெக் சுத்தி இந்த மாதிரி ஒரே டிசைன் நம்ம வர்க் பண்ற மாதிரி இருந்ததுனா இந்த மாதிரி அட்டையில நம்ம வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அத வச்சு நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது ரொம்பவே ஈஸியா இருக்கும் நமக்கு வர்க் பண்றதுக்கு. நம்ம வரைஞ்சோல அது மேலேயே silver zari threadல chain stitch பண்றேன். ஓகே chain stitch ஃபுல்லா பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நார்மல் நீடில்ல கிரே கலர் silk thread 10 strands எடுத்துர்க்கேன். இப்போ இந்த இடத்துல இருந்து நீடில மேலே எடுத்துட்டு இந்த கார்னர்ல நீடில கீழ இன்சர்ட் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் திரும்பவும் இந்த சென்டர்ல இருந்து நீடில எடுத்துறலாம். எடுத்துட்டு இப்போ லெஃப்ட் சைடுல இன்சர்ட் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ரைட் சைடுல ஆல்டர்னேட்டிவா இன்சர்ட் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி அந்த லீஃப் போர்ஷன்ல ஃபுல்லா இதே மாதிரி ஸ்டிட்ச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிரலாம். இப்போ நார்மல் நீடில்ல sugar bead 6 beads எடுத்துர்க்கேன். அது எங்க பிளேஸ் ஆகுதோ அந்த இடத்துல நீடில கீழ இன்சர்ட் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் சென்டர்லயும் ஒரு லாக் பண்ணிரலாம். இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் வர்க் பண்ணோம்ல லீவ் ஸ்டிட்ச் அது வந்து டிஸ்டர்ப் ஆகாம பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த கர்வ் மீட் பண்ற இடத்துல நம்ம 3 சைஸ் silver bead வச்சு ஸ்டிட்ச் பண்றேன். இப்போ ரிவர்ஸ்லயும் ஒரு லாக் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் அத சுத்தி நமக்கு எவ்வளவு பீட்ஸ் தேவையோ நீடில எடுத்துக்கலாம். அத சுத்தி இப்ப ரவுண்டா ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு பீடுக்கு நடுவுல இப்ப நம்ம ஸ்டிட்ச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிரலாம். சேம் இதே மாதிரி வர்க் நம்ம அந்த கர்வ் மீட் பண்ற இடத்துல எல்லாம் நம்ம பீட் வர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிரலாம். இந்த மாதிரி பீட் வர்க் இந்த கர்வோட சென்டர்லயும் நம்ம வர்க் பண்ணிரலாம். நெக் போர்ஷன் சுத்தி அந்த பீட் வர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்க. ப்ளவுஸோட பேக் நெக் இப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சாரியோட கலர் கிரே கலர் அதனால நான் ஃபுல்லா சில்வர்லயே வர்க் பண்ணிருக்கேன். ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன் பேக் நெக்ல பண்ண சேம் அதே வர்க். ப்ளவுஸோட ஓவரால் வியூஸ் பாருங்க. பிங்க் கலர் கிளாத்ல இந்த சில்வர் கலர் ஆரி வர்க் ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வர்க் பண்றதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதே சமயத்துல லுக்கும் பாருங்க ரொம்பவே அழகா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எனக்கு கால் இல்லனா மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.